இப்போ நம்ம செகண்ட் டென்ஸ் ஆனா பாஸ்ட் டென்ஸ் பார்க்கலாம். இப்போ பிரசன்ட் பார்த்தாச்சு. பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு விஷயம் நேத்தி கொஞ்ச நேரம் நடந்துச்சு. டக்குன்னு நடந்துச்சு. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். இல்ல கொஞ்சம் முன்னாடி நடந்துச்சு. சாப்பிட்டேன், தூங்குனேன். டக்குன்னு சொல்றோமா? தட் இஸ் பாஸ்ட். பாஸ்ட் வந்து 2 வகைப்படும். ஒண்ணு வந்து ரெகுலர், இர்ரெகுலர். ரெகுலர்னா என்னது? இப்ப நான் டெய்லி ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் போட்டு போனேன்னா, அது ரெகுலர். ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் போடாம வந்தா அது இர்ரெகுலர். ஒழுங்கீனம். அப்போ ஒழுங்கு, ஒழுங்கீனம்னு 2 இருக்கு வெர்ப்ஸ்ல. அப்போ ரெகுலர் வெர்ப்ஸ் எப்படி இருக்கும்னா, ஒரு வெர்ப் கூட ஈடி போட்டீங்கனாலே அது பாஸ்ட். டாக்டு, டாக்ட் இந்த மாதிரி சரிங்களா? அதுவே வெர்ப் கூட ஈடி போட முடியாத சிச்சுவேஷன்ல ரைட் அப்படின்னா ரோட்டுன்னு மாறும். ட்ரிங்க் அப்படின்னா ட்ராங்க்னு மாறும். சிட் அப்படின்னா சாட்னு மாறும். இப்படி மாறுச்சுன்னா அது இர்ரெகுலர்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஒரு வேர்பை நீங்க கண்டுபிடிச்சிட்டு பாஸ்ட்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதை ரெகுலரா இர்ரெகுலரான்னு செக் பண்ணிட்டு தான் நீங்க சொல்லணும். ஸோ நான் ஒரு 600 ரெகுலர் இர்ரெகுலர் ஷீட்ஸ் வந்து நான் இங்கே அட்டாச் பண்றேன். ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது வந்து 600 இல்லை, நிறைய வேர்ப்ஸ் இருக்கு. பட் 600 இஸ் இனஃப் ஃபார் us to speak well and write well. சரிங்களா? நெக்ஸ்ட் சரி, இப்போ நான் சொன்ன மாதிரி ப்ரோன் கூட வேர்ப் அலைண்டா இருக்கணும்னு சொன்னேன். அப்போ இதுல என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ, வி, யூ, தே, ஹி, ஷீ எல்லாத்துக்குமே ஒரே ரூல் தான். வேர்ப் கூட ஒன்று இடி வரணும், இல்லை அந்த வேர்ப் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகும். இந்த ரூல் தான் பாஸ்ட் டென்ஸ்க்கு. சரிங்களா? தேங்க்யூ.